அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் நபீனா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வஅலா மன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ரஜப் மாதத்தில் தபூக் போர் நடந்தது. போர் நடக்கவில்லை. சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் வரை சென்று அங்கு ரோம் நாட்டிலிருந்து வந்த படையை அவர்கள் காணவில்லை. பிறகு திரும்பி வந்து விட்டார்கள். ஆனால் அந்த பயணத்திலே சில நசாராக்கள் கிறிஸ்தவர்களோடு பேசி, அந்த கிறிஸ்தவர்கள் நாங்கள் இஸ்லாத்தை தழுவவில்லை என்று சொன்னாலும் உங்களுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கிறோம், ஜிஸ்யா டேக்ஸை நாங்கள் தருவோம் என்று ஒப்புக்கொண்டார்கள் என்று சொன்னோம். திரும்பி வந்த பிறகுதான் முனாஃபிகீன்கள் பொய்யை சொல்லி போரில் கலந்து கொள்ளாததற்காக, தபூக்கில் கலந்து கொள்ளாததற்காக சில பொய் காரணங்களை சொல்லி சென்று விட்டார்கள். 3 சஹாபாக்கள் மட்டுமே, பின்தங்கியிருந்த சஹாபாக்கள் உண்மையான காரணத்தை சொன்னார்கள். அதாவது போரில் கலந்து கொள்ளாமல் மதீனாவில் இருப்பதற்கு நம்மிடத்தில் எந்த ஒரு காரணமும் கிடையாது என்பதை, யதார்த்த விஷயத்தை சொல்லிவிட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை தண்டிக்கும் விதமாக, அவர்களை தர்பியத்து செய்யும் விதமாக சஹாபாக்களை அவர்களோடு பேசக்கூடாது என்று தடை விதித்தார். சில நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா அத்தியாயத்தின் சில வசனங்களை இறக்கி வைத்து அல்லாஹ் அந்த மூவரையும் மன்னித்து விட்டதாக, தௌபா ஏற்றுக்கொண்டதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்தான் என்று சொன்னோம். அதே வருடம், அதாவது ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு, அதே வருடம் ஹஜ்ஜுடைய மாதத்திற்கு முன்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? ஹஜ்ஜை கடமையாக்குகிறான். எனவே ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டது 9ஆம் ஹிஜ்ரியில். இஸ்லாம் வந்து 13 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தார்கள். அந்த வாழ்க்கையில் 10ஆவது வருடம் தொழுகை கடமையாக்கப்பட்டது. மிஅராஜ் பயணத்திலே கடமையாக்கப்பட்டு 3 வருடங்கள் ரசூல் அவர்கள் மக்காவில் வாழ்ந்தார்கள். அதற்கு பிறகு மதீனாவில் வந்து 2ஆவது வருடம், ஹிஜ்ரி 2ஆவது வருடம் ஜகாத்தும் நோம்பும் கடமையாக்கப்பட்டது என்று சொன்னோம். ஹிஜ்ரி 9ஆம் வருடம்தான் கடைசி கடமை ஹஜ் கடமையாக்கப்பட்டது. அந்த வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக என்ன செய்யவில்லை? ஹஜ் செய்யவில்லை. மாறாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் சில சஹாபா பெருமக்களை அனுப்பி வைத்து மக்காவுக்கு சென்று ஹஜ் செய்து வரும்படி கடமையாக்கப்பட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகவில்லை என்று சொன்னாலும் சில முஸ்லீம்கள் அவசியம் என்ன செய்ய வேண்டும்? அந்த கடமை அந்த வருடம் நிறைவேற்ற வேண்டும். ஹஜ் கடமையாக்கப்பட்ட பிறகும் சில முஸ்லீம்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்து விட்டார்கள்? அபூபக்கரை சில முஸ்லீம்களோடு, சில சஹாபா பெருமக்களோடு அனுப்பிவிட்டார் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு. அனுப்பிய பிறகு அபூபக்கர் சித்திக் அவர்களும் சில முஸ்லீம்களும் சில சஹாபாக்களும் மதீனாவை விட்டு மக்காவை நோக்கி வெளியேறிவிட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்? அலி பின் அபி தாலிப் அவர்களை மற்ற சில சஹாபா பெருமக்களோடு மீண்டும் அனுப்புகிறார். எதற்காக? சென்று அபூபக்கரிடம் சொல்லிவிடுங்கள், இந்த வருடம் எந்த ஒரு முஷ்ரிக்கும், எந்த ஒரு நிர்வாணமாக இருக்கக்கூடியவனும் என்ன செய்யக்கூடாது? ஹஜ் செய்யக்கூடாது, தவாஃப் செய்யக்கூடாது. இந்த தடையை விதித்து ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றும்படி அபூபக்கரிடம் சொல்லுங்கள் என்று இந்த விஷயத்தை சொல்லி அலி பின் அபி தாலிப் என்ன செய்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிறார். எனவே அதற்கு முன்பு வரை அந்த மக்களுடைய பழக்கம் என்னவாக இருந்தது? ஹஜ்ஜு செய்வார்கள், ஆனால் ஹஜ்ஜிலே ஷிர்கான பல காரியங்களை செய்வார்கள். அந்த சிலைகளையும் வணங்குவார்கள், சிலைகளுக்காகவும் அந்த ஹஜ்ஜிலே குர்பானி கொடுப்பார்கள். அதேபோல் எந்த ஆடைகளை அணிந்து நாங்கள் பல பாவங்களை செய்கிறோமோ அந்த ஆடைகளை அணிந்து என்ன செய்யக்கூடாது? ஹஜ்ஜிலே தவாஃப் செய்யக்கூடாது என்று சொல்லி நிர்வாணமாக தவாஃப் செய்வார்கள். அந்த பழக்கம் எல்லாம் இருந்தது. எனவே அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்திலே தடை விதித்து, எந்த ஒரு முஷ்ரிக்கும் தவாஃப் செய்யக்கூடாது, ஹரமில் என்ன செய்யக்கூடாது? ஒரு முஷ்ரிக் நுழையக்கூடாது. அன்று தடை செய்யப்பட்ட அந்த விஷயம் இன்று வரை கூட அப்படியே தொடர்ந்து நீடித்து கொண்டு இருக்கிறது அல்லாஹ்வுடைய கிருபையினால். எனவே ஹரம்குள்ளே என்ன செய்யக்கூடாது? ஒரு முஷ்ரிக் நுழையக்கூடாது, தவாஃப் செய்யக்கூடாது. அதேபோல் நிர்வாணமாக யாரும் தவாஃப் செய்யக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சட்டத்தை சொல்லி அபூபக்கர் அவர்களை, அலி பின் அபி தாலிப் அவர்களை அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார்கள்.
அதற்கு பிறகு அடுத்த வருடம் ஹஜ்ஜுடைய காலம் வருவதற்கு இடையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவாவை தீவிரப்படுத்துகிறார். சஹாபா பெருமக்களுடைய படைகளை பல இடங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுப்பப்பட்ட சஹாபா பெருமக்கள் என்ன செய்வார்கள்? யூதர்களாக இருந்தால், நசாராக்களாக இருந்தால் இஸ்லாத்தை எடுத்துரைப்பார்கள், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. அவர்கள் ஏற்று முஸ்லிம்களாக மாறிவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அப்படி அவர்கள் மறுத்துவிட்டால் இரண்டாவது ஆப்ஷனாக சஹாபா பெருமக்கள் சொல்வார்கள், சரி நீங்கள் நம்முடைய இஸ்லாத்தின் ஆட்சிக்கு கீழ் நீங்கள் இருக்கலாம், தன்னுடைய மதத்தில் நீங்கள் இருக்கலாம், ஆனால் இஸ்லாத்தின் ஆட்சிக்கு கீழ் இருந்து நமக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜிஸியா என்கிற டாக்ஸை, வரியை நீங்கள் கட்ட வேண்டும். அந்த வரி என்ன? அநியாயமாக பிடுங்கக்கூடிய வரி அல்ல. நீங்கள் கொடுக்கக்கூடிய வரிக்கு பதிலாக, டாக்ஸுக்கு பதிலாக நாம் என்ன செய்வோம்? உங்களுக்கு பாதுகாப்பை வழங்குவோம். இது இரண்டாவது. அதையும் அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டால் மூன்றாவது படித்தரமாக களத்தில் சந்திக்கலாம், போர் புரியலாம் என்று சொல்வார்கள். இது யாருக்கு? யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் உள்ள சட்டம். மற்ற பொதுவான முஷ்ரிக்கீன்களாக இருந்தால் அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பு பணி செய்வார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டால் அடுத்ததாக களத்தில் சந்திக்கலாம் என்று சொல்வார்கள். எனவே இந்த விஷயத்தை அடிப்படையாக வைத்து என்னதான் பிறர் சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசினாலும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நீங்கள் இஸ்லாத்தை தழுவிக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் களத்தில் சந்திக்கலாம் என்பது அவர்களுடைய நன்மைக்காக சொல்லப்படும் ஒரு விஷயம். எப்படி ஒரு ஆசிரியர் உதாரணத்திற்கு, நீ இந்த விஷயத்தை செய்யாவிட்டால் நான் உன்னை தண்டிப்பேன் என்று சொன்னால் அந்த மாணவருடைய நலனை கருதி தான் நினைச்சுகிறார். அந்த ஆசிரியர் இப்படி செய்கிறார், அவரை நோவினைப்படுத்த வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. தாயோ தந்தையோ நீ இப்படி செய்ய வேண்டும், செய்யாவிட்டால் அடுத்து நான் உனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுப்பேன் என்று சொன்னால் அந்த தண்டனை கொடுப்பது உண்மையான நோக்கம் அல்ல. மாறாக அதற்கு பயந்தாவது அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கட்டுப்பட வேண்டும், நன்மையான விஷயத்தை செய்ய வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சட்டத்தை சொல்கிறான். இஸ்லாத்தை ஏற்று நடக்க வேண்டும், இஸ்லாத்தை ஏற்க மறுத்துவிட்டால் களத்திலே சந்திக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? காஃபிர்கள் ஆட்சி செய்யக்கூடியவர்களாக ஒரு பகுதியில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள், பாமர மக்கள், பொதுமக்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தாலும் அந்த காஃபிரான ஆட்சி இருக்கும் காரணத்தினால் அவர்கள் செய்வார்கள், பின்தங்கி இருப்பார்கள். அந்த ஆட்சியின் காரணமாக பின்தங்கி இருப்பார்கள், பயப்படுவார்கள். இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்கிற நியத்து இருந்தாலும் இஸ்லாத்தை தழுவாமலே இறந்து போய்விடுவார்கள். எனவே அந்த ஆட்சி நிச்சயக்கூடாது, தடையாக இருக்கக்கூடாது என்கிற அடிப்படையிலும் நம்மால் முடிந்தவரை இஸ்லாமிய ஆட்சி நிச்சய வேண்டும், பரப்ப வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி எந்த அளவிற்கு விசாலப்படுத்தப்படுமோ அந்த அளவிற்கு அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும், பயப்படாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இப்படி பல நோக்கங்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சட்டத்தை சொல்கிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்தார்கள், பல சஹாபா பெருமக்களை அனுப்பினார்கள். யூதர்கள் நசாராக்களாக இருந்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லையா இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழிருங்கள் வரியை கட்டி, அதற்கு பதிலாக நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பை வழங்குவோம், யாரும் உங்களை என்ன செய்ய முடியாது, தாக்கிவிட முடியாது. அதையும் அவர்கள் ஏற்க மறுத்தால் அடுத்ததாக போர் புரியும்படி அவர்கள் சொல்வார்கள். மற்ற முஷ்ரிக்கீன்களாக இருந்தால் இஸ்லாத்தை தழுவுங்கள், இல்லை என்று சொன்னால் களத்தில் சந்திப்போம் என்று சொல்வார்கள். இப்படி பல இடங்களில் சஹாபா பெருமக்களை அனுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணியை செய்கிறார், தேவைப்பட்டால் ஜிஹாதும் செய்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்க எப்போவோ நடந்த ஒரு சம்பவத்தை முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறை பயணத்தில் இருந்தார்கள். அந்த பயணத்தில் தண்ணீர் காலியாகிவிட்டது. இது அநேகமாக சில அறிஞர்களுடைய கருத்தின்படி ஹுதைபியாவில் நடந்த சம்பவம். அந்த மக்கத்து காஃபிர்கள் மக்காவிற்குள் வரக்கூடாது என்று தடுத்து விட்டார்கள். அந்த இடத்தில் அவர்களுக்கு தண்ணி வசதியும் கிடையாது. சஹாபா பெருமக்கள் எங்கு தங்கியிருந்தார்களோ
அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சில சஹாபா பெருமக்களை அனுப்பி எங்கேயாவது தண்ணி இருக்கிறதா பார்த்து வரும்படி சொன்னார்கள். அப்போது ஒரு பெண்மணி என்ன செய்கிறாள், 2 குடங்களிலே தண்ணீரை எடுத்து வருகிறாள். அந்த தண்ணீரை எடுத்து வரும்படி நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லி, நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த 2 குடங்களிலும் அல்லது 2 பானைகளிலும் நினைச்சுகிறாள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் 2 கைகளை போடுகிறார்கள். அந்த சம்பவத்தை பார்த்த சஹாபி சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அவருடைய விரல்களுக்கு மத்தியில் இருந்து தண்ணீர் வந்ததை நான் பார்த்தேன். அப்போது சஹாபா பெருமக்கள் எல்லாம் தன்னுடைய பாத்திரங்களையோ அல்லது தோளால் ஆன பைகளையோ நிரம்பிக் கொள்கிறார்கள். நிரப்பிக் கொண்ட பிறகு அந்த தண்ணீரை குடிக்கிறார்கள், பயன்படுத்திக் கொள்கிறார்கள், உது செய்து கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் 2 கைகளை எடுத்த பிறகு அந்த தண்ணீர் அப்படியே இருந்தது. அந்த பெண்மணி கொண்டு வந்த தண்ணியை திருப்பி கொடுத்து விட்டு, அந்த பெண்மணி நமக்கு உதவி செய்து இருக்கிறார்கள், அந்த அடிப்படையில் இந்த பெண்மணிக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று சஹாபா பெருமக்களுக்கு ரசூல் அவர்கள் வலியுறுத்த, சஹாபா பெருமக்கள் உணவுப் பொருட்களையும் சில துணிமணிகளையும் அந்த பெண்ணுக்கு கொடுத்தார்கள். இப்படி பல பரிசுகளை, அன்பளிப்புகளை வாங்கி கொண்டு அந்த பெண்மணி திரும்பி விட்டாள். திரும்பி போன பிறகு அந்த பெண்மணி தன் மக்களை பார்த்து, கோத்திரக்காரர்களை பார்த்து சொல்கிறார், ஜிது மின் அஸ்ஹரில் அரப், இன்று நான் அரபு பிரதேசத்தின் மிகப்பெரிய சூனியவாதியை பார்த்து வந்திருக்கிறேன் என்ற அந்த சம்பவத்தை அறிவிக்கிறாள். இந்த சம்பவம் நடந்து சில வருடங்களுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுச்சுகிறார்கள். 10ஆம் ஹிஜ்ரி ஆண்டு தாவா பணிகளை தீவிரப்படுத்துகிறார்கள். சஹாபா பெருமக்களுடைய படைகளை பல இடங்களுக்கு அனுப்புகிறார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சவில்லை, அந்த பெண்மணி வாழக்கூடிய பகுதியை தாக்கவில்லை, தீண்டவில்லை. அப்போது அந்த பெண்மணி சொல்கிறார், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் முஹம்மதுடைய தோழர்கள் வந்து போர் புரிகிறார்கள், ஆனால் இன்று வரை கூட அந்த மக்கள் நம்முடைய ஊரில் வரவில்லை என்று சொன்னால் எதற்காக? நான் அன்று செய்த உதவிக்கு என்ன செய்கிறார் முஹம்மத், அதற்கு பதிலாக எனக்கு உபகாரம், எனக்கு மாத்திரமல்ல என் ஊர் மக்களுக்கும் என்ன செய்கிறார் முஹம்மத் உபகாரம் செய்கிறார். எனவே அத்தகைய நபியை, அத்தகைய நபர் கொண்டு வந்த மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா என்று சொல்ல, அந்த ஊரை என்ன செய்கிறது, அழைப்பு பணி வருவதற்கு முன்னே அவர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் என்கிற செய்தியை நாம் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வதை பார்க்கிறோம். எனவே இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆண்டு அதற்கு முன்பும் ஃபத்ஹு மக்காவுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தீவிரப்படுத்துகிறார்கள். 10ஆம் ஹிஜ்ரி வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து இதை செய்து வருகிறார். 10ஆம் ஹிஜ்ரி ஹஜ்ஜுடைய காலகட்டம் வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பல சஹாபா பெருமக்களோடு சேர்ந்து மக்காவுக்கு பயணம் செய்து போகிறார்கள். ஹஜ்ஜுக்கான பயணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிராக்டிக்கலாக எப்படி தொழுவது என்பதை சஹாபா பெருமக்களுக்கு சொல்லி தந்து விட்டார். நோன்பு நோற்பது, நோன்பு ஆரம்பிப்பது எப்படி, பிறை பார்ப்பது, அது தொடர்பான சட்டங்கள், நோன்பு நோற்பது, நோன்பு நோற்றி முடித்த பிறகு பெருநாள் எப்படி கொண்டாட வேண்டும், எப்படி தொழ வேண்டும், அதையெல்லாம் ரசூல் அவர்கள் பிராக்டிக்கலாக செய்து காட்டிவிட்டார். ஜகாத் என்று எடுத்துக்கொண்டாலும் ஜகாத் எப்படி தருவது, எந்த பொருளில் எவ்வளவு ஜகாத், இதையும் ரசூல் அவர்கள் காட்டிவிட்டார். சொல்லப்போனால் ஃபத்ஹு மக்காவுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊர் ஊராக சஹாபா பெருமக்களை அனுப்பி என்ன செய்வார்கள், ஜகாத்தை வாங்கி வரும்படி சொல்வார்கள். இப்படி பல ஊர்களுக்கு சஹாபா பெருமக்களை அனுப்பி ஜகாத்தை கொண்டு வருவது, இப்படியெல்லாம் பிராக்டிக்கலாக ஜகாத்துடைய கடமைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிவிட்டார். மிஞ்சிருக்கக்கூடிய ஒரே கடமை என்ன, ஹஜ். அதை சுயமாக நிறைவேற்றி எப்படி ஹஜ் செய்வது என்று பிராக்டிக்கலாக சஹாபா பெருமக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு அல்ல, அடுத்து ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு கடைசி மாதம் தில் ஹிஜ்ஜா, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு கடைசி மாதம் தில் ஹிஜ்ஜாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடமையை நிறைவேற்றி சஹாபா பெருமக்களுக்கு அதை பிராக்டிக்கலாக காட்டுவதற்கு போகிறார்கள். அப்போது மதீனாவிலிருந்து வந்த சஹாபாக்கள், ஏற்கனவே மக்காவில் இருந்த சஹாபாக்கள், இப்படி ஒட்டுமொத்தமாக அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து ஹஜ் செய்த சஹாபா பெருமக்களுடைய எண்ணிக்கை ஏறத்தாழ 1,24,000 என்று சொல்லப்படுகிறது. அந்த ஹஜ்ஜை தெளிவாக எந்தெந்த நேரம் என்னென்ன செய்தார்கள், எந்தெந்த கடமையை எப்படி ரசூல் அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை
ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிச்சயிக்கிறார்கள், தெளிவாக அறிவிக்கிறார்கள். எப்படி குழப்பங்கள் ஃபித்னா சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளை அதிகமாக அறிவித்த சஹாபியார் ஹுதைஃபா பின் யமான் ரதியல்லாஹு அன்ஹு. அதுபோன்று ஹஜ்ஜுடைய ஹதீஸுகளை அதிகமாக அறிவித்த சஹாபி யார் என்று சொன்னால் ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு. எனவே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பல செய்திகளை ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்காக அறிவித்து தந்திருக்கிறார். அந்த ஹஜ்ஜிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னெல்லாம் செய்தார்களோ அதை தெளிவாக அந்த ஹதீஸுகளை நம்மால் பார்க்க முடியும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிகக்கும், நான் தொழுவதை போல் பார்த்து தொழுங்கள் என்று ரசூல் அவர்கள் இப்படி சொன்னார்களோ அப்படி ஹஜ்ஜை குறித்து சொன்னார்கள். ஹஜ்ஜுடைய கடமைகளை என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமைகளை சஹாபா பெருமக்களுக்கு செய்து காட்டினார்கள். அந்த ஹஜ்ஜின் பொழுதுதான் அரஃபா தினமன்று ஹஜ் ஆரம்பிப்பது 8ஆம் ஹிஜ்ரி, 8ஆம் தில்ஹிஜ்ஜா பிற 8இல் இருந்து ஹஜ்ஜுடைய கடமைகள் ஆரம்பிக்கும். 8இல் மீனாவில் தங்கி இருப்பார்கள், அடுத்த நாள் அரஃபாவில் தங்குவார்கள், 9வது நாள். அந்த நாள் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்கிற வசனத்தை இறக்குகிறான். இன்றைய நாள் உங்களுக்காக நான் என்னுடைய அருளை உங்கள் மீது பூர்த்தி செய்து விட்டேன், உங்களுக்காக உங்களுடைய மார்க்கம் இஸ்லாத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்கிற வசனத்தை இறக்குகிறான். ஒரு யூதன் வந்து உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்கிறான், குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, அத்தகைய வசனம் நம்முடைய வேதத்திலே தௌராத்திலே இருந்திருந்தால் அந்த வசனம் இறக்கப்பட்ட நாளை பெருநாளாக நாங்கள் கொண்டாடி இருப்போம். உமர் பின் ஹத்தாப் அவர்கள் கேட்கிறார்கள், அது என்ன வசனம்? அதற்கு அந்த யூதன் சொல்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. எனவே உமர் பின் ஹத்தாப் அவர்கள் சொன்னார்கள், அந்த வசனம் எந்த நாள் இறக்கப்பட்டது, எந்த இடத்தில் இறக்கப்பட்டது என்று எனக்கு தெரியும். அது அரஃபா தினமன்று அரஃபா மைதானத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த வசனம் இறக்கப்பட்டது. ஏற்கனவே அது என்னது, நமக்கு பெருநாள் மாதிரி தான், அதுவே ஒரு பெருநாள் மாதிரி சந்தோஷமாக நாம் இருப்போம். அடுத்த நாள் பெருநாளே தான் என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த நாள் இந்த வசனம் இறக்கப்பட்டது, இதுதான் கடைசி வசனம் என்று பல அறிஞர்கள் சொல்வார்கள். ஆனால் உண்மையிலேயே இது கடைசி வசனம் அல்ல, இதற்கு பிறகும் சில வசனங்கள் இறக்கப்பட்டன. ஆனால் சட்டங்கள் என்று பார்க்கும் பொழுது சட்ட ரீதியான விஷயங்கள், மக்களுக்கு தேவையான கொள்கையிலிருந்து ஆரம்பித்து கொள்கை தொடர்பான பல வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்காவிலே இறக்கி வைத்து விட்டான். சட்ட ரீதியான வசனங்களை மக்காவுக்கு பிறகு மதீனா வாழ்க்கை ஆரம்பித்த பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்து எல்லா சட்டங்களையும், தொழுகையுடைய சட்டங்கள், ஜகாத்துடைய சட்டங்கள், நோம்புடைய சட்டங்கள், அதற்கு பிறகு நிக்காவுடைய சட்டங்கள், தலாகுடைய சட்டங்கள், வியாபாரம் எப்படி செய்வது, இது தொடர்பான வசனங்களை எல்லாம் இறக்கி வைத்து அதற்கான விளக்க உரையை நபி அவர்கள் ஹதீஸாக சஹாபா பெருமக்களுக்கு சொல்லி இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதீனா வாழ்க்கையில் சட்டங்களை எல்லாம் சொன்னான். அந்த சட்டங்களுக்கான கடைசி முற்றுப்புள்ளி எப்போது வைக்கப்பட்டது? இந்த ஹஜ் நேரத்திலே. ஹஜ் தொடர்பான வசனங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்து இந்த வசனம் இறக்கப்பட்டதே. அதற்கு பிறகு சட்ட ரீதியான எந்த வசனமும் இறக்கப்படவில்லை நபியுடைய மௌத்து வரை. இந்த சம்பவத்திற்கு பிறகு எந்த வசனங்கள் இறக்கப்பட்டதோ அந்த வசனத்தில் என்ன பார்க்க முடியாது? புதிய சட்டத்தை பார்க்க முடியாது. ஒரு ஜென்ரலான ஒரு உபதேசம், பொதுவான ஒரு நசிஹத்து தான் பார்க்க முடியும். இதற்கு பிறகு இறக்கப்பட்ட வசனம் என்று பார்த்தால் அதற்கு ஒரு உதாரணம் என்ன? பக்ரா அத்தியாயத்தின் ஒரு வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் சொல்கிறான், உங்களில் எவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் சாலிஹான நல்லறங்களை செய்யட்டும் இறை நம்பிக்கையோடு என்று சொல்கிறான். அதில் புதிய விஷயம் ஏதாவது வந்திருக்கிறதா? இல்லை. நம்பிக்கை தொடர்பான விஷயங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. சாலிஹான அமல்கள் செய்ய வேண்டும், அதுவும் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம். எனவே புதிய விஷயம் எதுவும் வரவில்லை. எனவே அந்த அடிப்படையில் சட்ட ரீதியான விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாள் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான். அதற்கு பிறகு எந்த ஒரு சட்டமும் இறக்கப்படவில்லை. அதற்கு பிறகு இறக்கப்பட்ட வசனங்களோ சூறாக்களோ பொதுவான உபதேசங்களை சொல்லக்கூடிய சூறாக்களாக தான் இது இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திய உரை என்ன, அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உபதேசங்கள் என்ன என்பதை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோருக்கும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படித்து நபியுடைய வாழ்க்கையில் இருந்த அழகிய முன்மாதிரியை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.